முருகா, என் அன்பு பிள்ளையே, நீ மிகவும் நேசித்த உறவுடன் உன் அப்பன் முருகன் நான் உன்னை சேர்த்து வைக்க போகின்றேன். நீ எந்த அளவுக்கு சிரமத்தின் எல்லைக்கு வந்தாலும் என்னை நம்பி பிடித்துக்கொள். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு முன் வரும் பாதையில் 2 முடிவுகள் மட்டுமே இருக்கும். ஒன்று, நான் நேரடியாக காப்பாற்றுவேன். இன்னொன்று, அந்த சிரமத்தை எதிர்கொண்டு வெல்லும் வலிமையை உனக்கு கற்றுத் தருவேன். இரண்டிலும் உன் நலனும் உன் முன்னேற்றமும் தான் இருக்கின்றது. உன் உள்ளத்தில் என்னை நினைத்து நீ முன்னேறிக் கொண்டே இரு பிள்ளையே. உனக்கு துணையாக எப்பொழுதும் இந்த முருகன் நான் வருவேன். உன் சிரிப்பிற்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்று எனக்கு தெரியும். உலகம் உன்னை பார்த்து இவருக்கு என்ன குறை என்று சொல்வது நான் கேட்டு இருக்கின்றேன். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் நீ சுமந்து கொண்டிருக்கும் வலியும் துயரமும் எனக்கு மட்டும்தான் முழுவதும் தெரியும். அதனால் தான் நான் உன்னிடம் சொல்கின்றேன். பிறர் என்ன நினைத்தாலும் என்ன சொன்னாலும் கவலைப்படாதே. உன் மன வலியை நான் உணர்கின்றேன். உன் கண்ணீரை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் பிள்ளையே. என் கரம் எப்போதும் உன்னை தாங்கி காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். நீ இப்போது உன் உயிருக்கு உயிரான உறவை பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். எப்போது நான் அவருடன் சேர்வேன், எப்பொழுது நான் அவரை பார்ப்பேன் என்ற உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரிகின்றது. கூடிய விரைவில் நீ மிகவும் அதிகம் நேசித்த உன் உறவுடன் உன்னை நான் சேர்த்து வைக்க போகின்றேன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு செயலும் என் அனுமதியோடு மட்டுமே நடக்கும். உனக்கு வரும் எல்லா அனுபவங்களும் சந்தோஷங்களும் சிரமங்களும் அனைத்தும் உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு. உன் வாழ்வில் உன் நிம்மதியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கும் ஒவ்வொரு சந்தோஷமும் என் ஆசீர்வாதத்தால் உருவானது. நீ இதை நினைத்து கவலை கொள்ளாமல் மனதை உறுதியாக உணர்வோடு சொல்லிக்கொள். என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கும். நிச்சயம் நீ எதிர்பார்த்த அந்த நபரையே உன்னுடன் நான் சேர்த்து வைப்பேன். நீ செய்யவிருக்கும் காரியத்தை செய். தடைகள் எல்லாம் நீக்கி உனக்கு சாதகமாக நான் அமைத்து தருவேன். ஓ முருகா.